ஹலோ காய்ஸ். நேத்து கடை ஓப்பன் பண்ணதுக்காக ஸ்ருதிக்கு வந்து முத்து கேஷ் குடுக்குறாங்கல்ல, அந்த கேஷ வாங்கி பார்த்து ஸ்ருதி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் ஆயிட்டு ரவிக்கிட்ட அந்த கேஷ கொண்டு போய் காமிக்கிறாங்க. நேத்து நான் வந்து மீனாக்கு குடுத்த கேஷே திருப்பி அவரு குடுத்துருக்காரு. என்ன வந்து ரொம்ப இன்சல்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு ரவிக்கிட்ட சண்டை போடுறாங்க. ரவி வந்து எவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறாங்க. இருந்தாலும் வந்து ஸ்ருதி கேட்கறதா இல்ல. 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இத பார்த்து அவங்க அம்மா விஜயா வந்து எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு உள்ள வந்து கேட்குறாங்க. பரவால்ல. இதெல்லாம் விடுமா. நம்ம பார்த்துக்கலாம். இனி வந்து மீனா கிட்டயும், முத்து கிட்டயும் ரொம்ப ஜாக்கிரதையா இரு. அவங்க 2 பேர்கிட்ட இருந்து நீ விலகியே இரு சொல்லிட்டு போயிர்றாங்க. கடை ஓப்பன் பண்ண வந்தாங்க எல்லாருக்குமே வந்து முத்து டிஃபன் வாங்கி குடுக்குறாங்க. மீனா கிட்ட வந்து எல்லாருமே வந்து ரொம்ப முத்துவ பத்தி பெருமையா பேசுறாங்க. பெருமையா பேசிட்ட உடனே, அங்க பூ கட்டுற அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "முத்துக்கு வந்து நீங்க சுத்தி போடுங்க. அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. இந்த மாரி புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும்னு" சொல்றாங்க. மீனா அத கேட்டு ரொம்ப சந்தோஷமும் படுறாங்க. முத்து என்ன பண்றாரு, நம்ம இந்த கடை ஓப்பன் பண்ணதும் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் இத விட பெரிய பிசினஸா நம்ம வந்து கொண்டு போலாம். இதே வந்து நம்ம சின்ன சின்னதா கொண்டு போயிட்டு பெரிய பிசினஸ் மேனா ஆயிடணும். நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனோனே வந்து மீனா வந்து கணக்கு வழக்கு பார்க்குறாங்க. அதில வந்து ரூ. 600 ப்ராஃபிட் வந்திருக்கு. அந்த ரூ. 600 ப்ராஃபிட்ல என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு முத்துவும், மீனாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து இத விட 2, 3 கடை நீங்க 10 கடை கூட வைக்கணும்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. அவங்க அம்மா காதுல கேட்கிற வரைக்கும் அவங்க முத்து வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு சத்தமா வந்து ரூ. 600 ப்ராஃபிட் வந்திருக்கு. சத்தம் போட்டு சொல்றாங்க. இதனால விஜயா ரொம்ப வயித்தெரிச்சல் படுறாங்க. வயித்தெரிச்சல் பட்டு இந்த ரூ. 600 வச்சு வந்து நீங்க அண்ட சராசரத்தையே வாங்க போறீங்களா? அப்படி சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்றாங்க. கிண்டல் பண்ணி வயித்தெரிச்சலா தான் கத்திட்டு இருக்காங்க. மீனா வந்து என்ன சொல்றாங்க முத்துக்கிட்ட, காலையில 3 மணிக்கு எந்திரிக்கணும். 3 மணிக்கு எந்திரிச்சுட்டு கோயம்பேடுக்கு போயிட்டு நம்ம வந்து பூலாம் வாங்கிட்டு வரலாங்க அப்படி சொல்றாங்க. முத்து வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. இருந்தாலும் பரவால்ல நம்ம பிஸ்னஸ் வச்சாகணும்னா நம்ம காலைல 3 மணிக்கு தான் எந்திரிச்சாகணும்னு சொல்லிட்டு, காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு 2 பேரும் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போறாங்க. போயிட்டு அங்க எல்லா பூவும் வாங்கிர்றாங்க. அங்கேயே டீயும் சாப்பிட்டு, ஒரு டிஃபனையும் சாப்பிட்டுர்றாங்க. இருந்தாலும் மீனாவுடைய நல்ல குணம் வந்து இங்க தான் பெரிய லெவல்ல தெரியுது. மீனா என்ன பண்றாங்க, அவங்க மட்டும் சாப்பிட்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு, வீட்ல எல்லாருக்கும் வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு, டிஃபன் வீட்ல இருக்கவங்களுக்கும் டிஃபன வாங்கிட்டு போறாங்க. காலையில விஜயா வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்ட உடனே போய் சோஃபால உட்காந்துட்டு, "மீனா, மீனா, மீனா, மீனான்னே" கத்திட்டு இருக்காங்க. எதுக்கு அவங்க அப்பா கேட்குறாங்க, "எதுக்கு நீ கத்திட்டு இருக்கன்னா?" "மீனா எங்க காணோம்? காஃபி வேணும், காஃபி வேணும்னு" கத்திட்டு இருக்காங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாங்க, "அவங்களா காலையிலேயே எந்திரிச்சு கடைக்கு போயிட்டாங்க. நீயே காஃபி போட்டு நீயே குடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து விஜயா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. "நானா? நான் காஃபி போடணுமா? என்னாலலாம் முடியாது" சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதோட இன்னி எபிசோட் முடியுது. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.